கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்து அவர் நியாயங்களை கைக்கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் யாவற்றையும் சந்திப்பார். யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்து அதிநிமித்தமாக நமக்கு போராட்டங்கள் வரும்போது அநேக வேளைகளிலே நம் வாயிலிருந்து வருவது, கர்த்தர் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யவில்லை என்று சொல்லி கர்த்தரை நாம் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நாம் செய்த தவறை உணராதவர்களாய் கர்த்தரை முறுமுறுத்து அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். யாக்கோபு 1:13-14 வசனங்களில் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம். அந்த இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து பாவம் பூரணப்படும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் அந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவரை விசுவாசித்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து பாவம் செய்யாதபடிக்கு உத்தமர்களாய் நாம் வாழும்போது அவர் நமக்காக வைத்திருக்கிற, அவரை நாம் உண்மையாக அன்பு கூறும்போது அவர் நமக்காக வாக்கு பண்ணியுள்ள ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ கிரீடத்தை பெறுவோமானால் நித்தியமாக அவரோடு என்றென்றும் ஜீவிக்க முடியும். ஆகவே நம்முடைய தவறை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காமல், கர்த்தரை முறுமுறுக்காமல், அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம். ஆகவே அவருடைய கட்டளைகளின்படி செய்து அவர் நியாயங்களை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.